வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ரதன் மன்னி. இன்றைக்கு நீங்கள் ஒரு உலக சாதனை ஒன்று நடத்தப்பட இருக்கிறது. எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அந்த சாதனை நடத்தப்பட. பொதுவாக சாதனைகள் சொல்லி வரும்போது ஒரு குறிப்பிட்ட வயது மட்டத்தின் சாதனை செய்துதான் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இப்போ நீங்கள் பார்க்க போகிற சாதனை ஒரு 3 வயது ஒரு சிறுமி ஒரு சாதனையோடு செய்ய போகிறாங்க. அவங்க செய்த சாதனை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அதோட சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இந்த சாதனை இன்றைய தினம் பதியப்பட இருக்கிறது. முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது இவர்களுடைய பெற்றோர் சரியான வறுமைப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவர்களுடைய கல்வி அறிவு பெற்றோர் அவ்வளோ படிக்கலை. தாங்கள் படிக்காத போதிலும் தங்களுடைய பிள்ளையினுடைய சாதனைக்காக இவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். இவங்கள் ஒரு வாடகை வீட்டில் தான் குடியிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி வாடகை வீட்டில் குடியிருந்தாலும் கூட தங்களுடைய குழந்தைக்கு ஒரு சாதனை நிலைநாட்டுற அளவுக்கு இவங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. ஒரு 3 வயது சிறுமி 1500 தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் சொல்ல போகிறாங்க. இதுதான் இன்றைக்கு சாதனை சோழன் உலக சாதனை புத்தகத்தில் பதியப்பட போயினோம். அதை நான் உங்களுக்கு காணியாக பதிவு செய்து உங்களோட பயந்து கொள்ள போகிறேன். பாருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இந்த சிறுமிக்கும் அந்த குடும்பத்தினருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். தமிழ் சொற்களுக்கான ஆங்கில பதங்களை அந்த பிள்ளை இதிலே ஒப்புவிக்க இருக்கிறது. அதன் பிற்பாடு அவர்கள் அந்த பிள்ளையை எவ்வாறு தாங்கள் அதிலே அந்த சாதனை நிலைநாட்டுவதற்கு இந்த பிள்ளையை நாங்கள் அடையாளம் கண்டு அதை வெளியுலகில் கொண்டு வந்தது சம்பந்தமாக அவர்கள் இதிலே தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். அதே வேளையிலே அந்த பிள்ளைக்கான விருதும் சான்றிதழும் இந்த இடத்தில் அதன் நீளம் வழங்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து இதிலே கலந்து கொண்டிருக்கின்ற விருந்தினர்கள் தன்னுடைய கருத்துக்களை இதிலே பகிர்ந்து கொள்வார்கள். அதோடு இந்த நிகழ்வு நிறைவும் நான் நினைக்கிறேன். இந்த சோழன் உலக சாதனை மூலம் 26 நாடுகளிலே என்னுடைய பிள்ளையை கொண்டிருக்கிறது. இந்தியாவை தளமாக கொண்ட இந்த நிறுவனம் மொத்தம் 26 நாடுகள். இதனுடைய சாதனையாளர் திருச்செல்லம் அவர்கள் 5 தன்னுடைய சாதனைகளை இந்த உலக சோழன் சாதனை நிறுவனத்திலே பதிவு செய்திருக்கிறார்.
சாதனை நிகழ்த்திய அந்த சிறுமிக்கு வங்கியில் ஒரு தொகை பணம் பெறப்பட்டு கையளிக்கப்பட இருக்கிறது. இலங்கை வங்கியினுடைய கிளையினூடாகத்தான் இந்த பணம் அந்த சிறுமிக்கு வழங்கப்பட இருக்கிறது. இலங்கை வங்கி மூலமாக இந்த பணம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறப்பு என்பது ஒரு சாதாரணமாக இருந்தாலும் அதை சாதனையாக மாற்றுவது நமது முயற்சியின் அடிப்படையில் தான் இருக்கிறது. இது ஒரு சாதாரண நாள், வழமை போல ஒரு தினத்தை ஒரு சாதனை நாளாக பதிவு செய்திருக்கின்றார் மழலை தஸ்விகா. 3 வயது உலக சாதனை நிகழ்த்தி இருக்கின்றார். பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், இந்த 3 வயதில் நாங்கள் என்ன செய்தோம்? விரையை சொப்பிக் கொண்டு அங்கு தெரிந்திருப்போம். விளையாட்டு கூட சரியாக தெரியாத ஒரு பருவம் தான் இந்த மழலை பருவம், 3 வயது. அவ்வகையான ஒரு 3 வயது மழலை சிறு குழந்தை இன்று ஒரு உலக சாதனை படைத்திருக்கின்றார். 1500 சொற்களுக்கு மொழிபெயர்ப்பின் மூலம் ஆங்கில மொழியை அவர் சொல்லியிருக்கின்றார் தமிழ் மொழிக்கு. உண்மையில் பேசுவதற்கு கூட சிரமப்படும் அந்த வயதில் இவ்வளவு நினைவாற்றலை வைத்து அவருடைய பெற்றோருக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். அற்புதமாக அவர்களுக்கான அந்த பயிற்சியை வழங்கியிருக்கின்றார்கள். முழுக்க முழுக்க இந்த குறிப்பாக இந்த தருணத்தில் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். யாழ் மாவட்ட ஊடகவியலாளர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இந்த சிறுமியை தஸ்விகா குறித்தான ஒரு தகவலை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியது இந்த யாழ் மாவட்ட ஊடகவியலாளர்கள். அவர்கள் மூலம்தான் நாங்கள் அந்த குழந்தையின் திறமையை அறிந்து கொண்டோம், குழந்தையை பற்றி அறிந்து கொண்டு அவருக்கான அந்த சாதனை முயற்சிக்காக நாங்கள் எமது பயிற்சியை மேற்கொண்டோம். தொடர்ச்சியாக கிளிநொச்சி மாவட்ட தலைவர் அதற்கான முன் நின்று சகல வழிகளின் பங்களிப்பு செய்தார். அதே போல இந்தியாவில் இருக்கும் எமது முனைவர் நீலமேகம் நிமலன் ஐயாவும் காணொலி வழிகளாக அவருடைய பல முறை அவர்களை பரீட்சித்து இந்திய தினம் சாதனை நாளாக நியமித்து இந்த பெருந்தகைகள் முன்னிலையில் அவருடைய சாதனையை அரங்கேற்றப்பட்டது. இந்த ஊடகவியலாளர்களுக்கு அந்த வகையில் நன்றி கூறுகின்றோம். ஓய்வு நிலை அதிபர் ஏற்கனவே தங்கவேல் ஐயா சொன்னது போல அவருடைய பெற்றோர் இந்த பரம்பரையில் வராதவர்கள், கல்வி சார்ந்த பரம்பரையில் வராதவர்கள் என்றாலும் கூட அவருடைய இந்த விதை இப்பொழுது விருட்சமாக வருவதற்கு ஒரு அடியை எடுத்து வைத்திருக்கின்றது. பெற்றோர் தமக்கு தஸ்விகாவை சோழன் உலக சாதனை புத்தகத்தில் பதிந்து அவருக்கான அங்கீகாரத்தை நாங்கள் இப்பொழுது சோழன் உலக சாதனையாளர் செல்வி ஏகரன் தஸ்விகா அவர்கள் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தினால் இப்பொழுது கௌரவம் பெறுவார். இது நிகழ்வில் முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கலாநிதி திரு கண்ணதாசன் அவர்கள், தலைவர் மொழிபெயர்ப்பு துறை, மேற்கொள் துறை, பதவிகளை அணிந்து கௌரவித்திருக்கிறார். தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்ற தென்மராட்சி கல்வியினுடைய பிரதிநிதி படிப்பாளர் செல்வி அபிராம அவர்கள் இப்பொழுது மழலையை கௌரவித்து அமைந்திருக்கின்றார்கள்.
தொடர்ந்து இன்றைய விழா ஏற்பாடு குழு தலைவரும் சோழர் உலக சாதனையாளருமாக இணைந்து மலரை கௌரவம் வழங்கப்பட்டுள்ளது. அசாதாரண தனி திறமை வாய்ந்த இன்றைய சாதனையாளர் செல்வி ஏகரன் தஸ்ரீகா அவர்கள் அவர்களுடைய ஆற்றல் இன்றைய பொழுதிலே உலகுக்கு வெளிக்கொணரப்பட்டு அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான சந்தர்ப்பங்கள் கிடைக்க வேண்டும். அவர் என்னுடைய காலத்திலே ஒரு சிறந்த வேலையான இப்பொழுது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தினுடைய கௌரவம். விழா குழு சார்பாக விழாவினை ஏற்பாடு செய்வதற்கு முழு காரணமாக அமைந்து திருமதி தனுராஜ் சக்தி அவர்களை மலரியை கௌரவிப்பார். 3 வயதிலே 1500 தமிழ் சொற்களுக்கு ஆங்கில சொற்களை சொல்வது என்பது அசாத்திய திறமை. அதனை இன்று இந்த நேரத்திலே கூறி சோழர் உலக சாதனை புத்தகத்திலே தனது பேரையும் பதிவு செய்திருக்கின்றார்.